ஏதாவது ஒரு டவுட் வந்தா உடனே நாம என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் கூகுள் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், கடந்த 2 வருஷத்துல இந்த பழக்கம் மெதுவா சாட் ஜிபிடில கேட்டு பார்க்கலான்னு மாறிட்டு வருது. இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா டெக் உலகத்துல இது ஒரு மிகப்பெரிய பழக்கவழக்க மாற்றம். அதுவும் வரலாற்றிலேயே ரொம்ப வேகமா நடந்த ஒரு மாற்றம். இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 80 கோடி பேர் சாட் ஜிபிடிய பயன்படுத்துறாங்க. அடேங்கப்பா! வரலாற்றிலேயே இவ்ளோ வேகமா வளர்ந்த ஒரு ப்ராடக்ட் இதுதான். இந்த அசுர வளர்ச்சி தான் இப்போ நாம பேச போற எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புள்ளி. வெளியிருந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணும்? சாட் ஜிபிடி தான் கூகுளுக்கு அடுத்த பெரிய போட்டியாளர், அதுதான் அடுத்த சர்ச் இன்ஜின்னு உறுதியா நம்புறாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஓப்பன்ஏஐயோட உண்மையான திட்டம் அதுவே இல்ல. அவங்க அடுத்த கூகுளை உருவாக்க முயற்சி பண்ணல, அவங்க அடுத்த ஃபேஸ்புக்கை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னது, ஃபேஸ்புக்கா? அது எப்படின்னு தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இத புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். சாட் ஜிபிடியை நிஜமாவே கூகுளுக்கு போட்டியா தான் உருவாக்குனாங்களா? இல்லவே இல்ல. அது தற்செயலா உருவான ஒரு ராட்சசன். அது எப்படின்னு சொல்றேன். முதல்ல அதோட பேரையே பாருங்களேன். கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், ஆப்பிள் இதெல்லாம் எவ்வளோ யோசிச்சு வச்ச பிராண்ட் பெயர்கள். ஆனா சாட் ஜிபிடி அதோட முழு விரிவாக்கம் என்ன தெரியுமா? ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஏதோ ஒரு இன்ஜினியர் அவரோட லேப்ல டெஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு வைக்கிற பேர் மாதிரி இருக்குல்ல. அதுக்கு காரணம், ஆரம்பத்தில் இது ஒரு டெக் டெமோவா மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு ப்ராடக்டா இல்ல. உண்மையில ஓப்பன்ஏஐயோட பிசினஸ் மாடலே வேற. அவங்க பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்களை உருவாக்கி மத்த கம்பெனிகளுக்கு ஏபிஐ வழியா விக்கிறது தான் அவங்க வேலை. சாட் ஜிபிடிய பாருங்க, எங்க டெக்னாலஜி எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு காட்டுற ஒரு டெமோவை தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன? அது உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. முதல் தடவையா கூகுளுக்கு ஒரு நிஜமான போட்டி வந்து நிக்குதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸ் ஆச்சுன்னா, கூகுள் அவங்க கம்பெனில கோட் ரெட் அலர்ட் அறிவிக்கிற அளவுக்கு போச்சு. ஓப்பன்ஏஐக்கு இது எதிர்பாராத வெற்றி. சரி, வந்த வாய்ப்பை ஏன் விடணும்னு அவங்களும் இதை அப்படியே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அப்போ ஏன் சாட் ஜிபிடி அடுத்த கூகுள் ஆக முடியாது? இதுக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் பணம். அதாவது அதோட கட்டுக்கடங்காத செலவு. இது ஒரு பெரிய பொருளாதார சிக்கல். இப்போ இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு கூகுள் சர்ச் பண்றதுக்கு ஆகிற செலவு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 0. ஆனா நீங்க சாட் ஜிபிடில கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஓப்பன்ஏஐ கணிசமான பணத்தை செலவு பண்ணுது. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கூகுள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 850 கோடி கேள்விகளை கையாளுது. அதே அளவு கேள்விகளை சாட் ஜிபிடி கையாள ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஓப்பன்ஏஐ கம்பெனியோட மொத்த பணமும் சில மாசத்திலே காலியாயிடும். சோ இந்த எக்கனாமிக் மாடல் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. கூகுளோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட எல்லாமே சொந்தமா இருக்கு. ஆரம்பத்துல லெகோ பிரிக்ஸை வச்சு சர்வர் செஞ்சதிலிருந்து இன்னைக்கு அவங்களோட சொந்த ஏஐ சிப்ஸ், கடலுக்கடியில அவங்களோட சொந்த கேபிள்கள் வரைக்கும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல. சொல்லப்போனா அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க. ஆனா ஓப்பன்ஏஐ அவங்க மைக்ரோசாஃப்ட் அஜூருக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிபியூக்கு வாடகை, டேட்டா சென்டருக்கு வாடகைன்னு எல்லாமே வாடகை தான். நீங்க வாடகை வீட்டில் இருந்துகிட்டு சொந்த வீடு வச்சிருக்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, செலவு மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல, ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த 2 ப்ராடக்ட்ஸோட அடிப்படையான டிசைன்லயே இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. கூகுள்ல ஒரு விஷயம் தேடுனா என்ன பண்ணுவீங்க? பதில் கிடைச்சதும் உடனே அந்த வெப்சைட்டை விட்டு வெளியே வந்துருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்களை வெளியே அனுப்புறது தான் கூகுளோட வெற்றி. ஸ்பீடு தான் அவங்க கேம். ஆனா சாட் ஜிபிடி அப்படி இல்ல. அது நீங்க உள்ளேயே இருக்கணும், இன்னும் பேசணும், உரையாடலை தொடரணும்னு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட இலக்கு வேகம் இல்ல, என்கேஜ்மெண்ட். அதாவது உங்களை உள்ளேயே கட்டி போடுறது. இங்க தான் நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த ட்விஸ்டுக்கே வர்றோம். ஒரு ப்ராடக்ட் உங்களை எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளேயே வச்சுக்க முயற்சி பண்ணுதுன்னா, அது ஒரு சர்ச் இன்ஜினோட குணம் இல்ல, அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட குணம். அது கூகுள் மாதிரி இல்ல, அது ஃபேஸ்புக் மாதிரி. சந்தேகமா இருக்கா? அப்போ சாட் ஜிபிடியோட புது ஃபீச்சர்ஸை பாருங்க. நம்மளோட பர்சனல் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிற மெமரி ஃபீச்சர், ஒரு மெஷின் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுற வாய்ஸ் மோட், இது எல்லாமே எதுக்கு? யூசர்ஸை உள்ளே வச்சுக்க சோஷியல் மீடியா பயன்படுத்துற அதே டெக்னிக்ஸ் தான் இது. நாம இங்க பார்க்கறது ஃபேஸ்புக்கோட அதே பிளேபுக். ஃபேஸ்புக் எப்படி ஜெயிச்சுது? அவங்க உருவாக்குன சோஷியல் கிராஃப் மூலமா. அதாவது உங்களுக்கு யார தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிற மேப். ஆனா ஓப்பன்ஏஐ உருவாக்குறது அதை விட பல மடங்கு ஆழமானது. அதை நாம கான்டெக்ஸ்ட் கிராஃப்னு சொல்லலாம். இது உங்களுக்கு யார தெரியுங்கிறத பத்தினது இல்ல, இது நீங்க யாருங்கிறத பத்தினது. உங்க வேலை, உங்க எழுத்து நடை, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது எப்படி பேசுவீங்க, சோகமா இருக்கும்போது எப்படி பேசுவீங்கன்னு உங்களை பத்தின ஒரு ஆழமான வரைபடம் இது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல்னு. சரி, இப்போ 3வது மற்றும் கடைசி சிக்கலுக்கு வருவோம். ஒரு ப்ராடக்ட் எவ்வளவுதான் சூப்பரா இருந்தாலும் அது மக்கள் கையில போய் சேரலன்னா வேஸ்ட். இது டிஸ்ட்ரிபியூஷன்.
அதாவது பயனர் பழக்கத்தை யார் கையில வச்சிருக்காங்கிற போட்டி. இந்த விஷயத்துல கூகுள் ஒரு ஜீனியஸ். அவங்க வெறும் சர்ச்சோட நிக்கல. 2008ல குரோம் பிரவுசரை கொண்டு வந்து இன்டர்நெட்டுக்கு போற வழியே சொந்தமாக்குனாங்க. அதே வருஷம் ஆண்ட்ராய்டை கொண்டு வந்து நம்ம கையில இருக்கிற போனையே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க. இது ஒரு 10 வருஷம் மாஸ்டர் பிளான். இதனால நாம யோசிக்காமலேயே அவங்க ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. ஆனா ஓப்பன் ஏஐக்கு அந்த 10 வருஷம்லாம் காத்திருக்க டைம் இல்ல. ஏன்னா அவங்க மாசம் மாசம் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஜிபிடி ஸ்டோர், சோரா வீடியோ ஜெனரேட்டர், குரூப் சாட்ஸ்னு எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல கை வைக்கிறாங்க. அவசர அவசரமா அவங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்க போராடுறாங்க. இது பொறுமையா விளையாடுற செஸ் இல்ல, வேகமா ஓடுற ஸ்பிரிண்ட். இப்போதைக்கு ஓப்பன்ஏஐயோட மிகப்பெரிய பலம் அவங்களோட டெக்னாலஜி கிடையாது. அது அந்த சாட் ஜிபிடிங்கிற பேர் தான். எப்படி நாம ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்றோமோ, பேண்டேட் போடுறதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இப்போ சாட் ஜிபிடி பண்ணுங்கிற அளவுக்கு ஏஐனா அது சாட் ஜிபிடி தான் நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த பிராண்ட் நேம் தான் அவங்களோட பெரிய சொத்து. ஆனா இந்த பேர் மட்டுமே வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுன்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து ஓப்பன் ஏஐ முன்னாடி இருக்கிற அந்த முக்கியமான தேர்வை கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த 2 பாதைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் கூகுள் பாதை, ஆனா அதுக்கு கட்டுக்கடங்காத செலவாகும். அதோட நோக்கம் தேடிட்டு வெளியே போறது. இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக் பாதை, இது விளம்பரங்களை நம்பி இருக்கு, யூசர்ஸை உள்ளேயே வச்சுக்க பாக்குது. ஓப்பன் ஏஐ இந்த 2 பாதைகளை ஏதாவது ஒன்னு உறுதியா தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். ரெண்டுலயும் ஒரே நேரத்துல பயணம் பண்ண முடியாது. அப்போ ஓப்பன் ஏஐயோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற கேள்வி இதுதான். அவங்க ஒரு தூய்மையான ஏஐ ஆராய்ச்சி நிறுவனமா இருக்க போறாங்களா, இல்ல யூசர்களோட டேட்டாவையும் நேரத்தையும் மூலதனமாக்குற ஒரு சோஷியல் நெட்வொர்க்கா மாற போறாங்களா? இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற $1 பில்லியன் கேள்வி. அவங்க எடுக்க போற முடிவு சாதாரண இல்ல. ஏன்னா சாட் ஜிபிடியோட அடுத்த ஸ்டெப் அந்த ஒரு கம்பெனியோட தலையெழுத்த மட்டும் தீர்மானிக்க போறதில்ல. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐக்கும் நமக்கும் இருக்க போற உறவு எப்படி இருக்க போகுதுங்கிறதையே தீர்மானிக்க போகுது. நாம ஏஐய ஒரு தேடல் கருவியா பார்க்க போறோமா, இல்ல ஒரு உரையாடல் நண்பனா பார்க்க போறோமா? இந்த பதில் நம்மளோட ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகத்தையுமே மாத்தி அமைக்க போகுது.